வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். ராகுல் காந்தியை இழிவுபடுத்திய பாஜகவினர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும். மகிழா காங்கிரஸ் சார்பாக ஐஜி அலுவலகத்தில் புகார். திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் முதலமைச்சரிடம் மனு அளித்தார். விநாயகருக்கு திருக்கல்யாணம் நடைபெறும் ஒரே தலம் மணக்குள விநாயகர் கோவிலின் சிறப்புகள். இனி விரிவான செய்திகள். முத்தியால்பேட்டை சோலைநகர் வடக்கு தெற்கு பகுதியில் கிடப்பில் போடப்பட்ட தூண்டில் முள் வளைவு அமைக்கும் பணியினை மீண்டும் துவங்க வேண்டும் என திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் முதலமைச்சர் ரங்கசாமியிடம் மனு அளித்தார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி சோலைநகர் வடக்கு தெற்கு பகுதிகளில் தூண்டில் முள் வளைவு அமைக்க வலியுறுத்தி திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் மீனவர்களுடன் சென்று முதலமைச்சர் ரங்கசாமியை சட்டசபையில் நேரில் சந்தித்து மனு அளித்தார். அந்த மனுவில் புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சோலைநகர் வடக்கு தெற்கு கடற்கரை பகுதியில் கடந்த ஆட்சிக் காலத்தில் 2008ஆம் ஆண்டு சுமார் 8.75 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தூண்டில் முள் வளைவு அமைக்கும் பணி தொடங்கி வைக்கப்பட்டது. ஆனால் எதிர்பாராத விதமாக தமிழக எல்லைப் பகுதியில் உள்ள ஒரு சில அமைப்புகள் நீதிமன்றத்தை நாடியதால் பணி தடைபட்டு தூண்டில் முள் வளைவு அமைக்கும் பணி கிடப்பில் போடப்பட்டது. இந்த நிலையில் மீண்டும் தமிழக மற்றும் புதுச்சேரி கடற்பகுதிகளில் தூண்டில் முள் வளைவு அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. ஆனால் முத்தியால்பேட்டை சோலைநகர் வடக்கு தெற்கு கடலோர பகுதிகளில் தூண்டில் முள் அமைக்கும் பணி கிடப்பிலே உள்ளது. இதனால் மீனவர்கள் கடுமையான பாதிப்பிற்கு ஆளாகி தொடர்ந்து ஏற்பட்டு வரும் கடல் அரிப்புகளால் மீனவர்கள் பெரும் சேதங்களை சந்தித்து வருகின்றனர். எனவே மீனவர்களின் துயரை துடைக்கும் வகையில் சோலைநகர் தெற்கு வடக்கு பகுதி கடற்கரையில் கிடப்பில் போடப்பட்ட தூண்டில் முள் வளைவு மீண்டும் தொடங்கி மீனவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டுமென முத்தியால்பேட்டை தொகுதி திமுக சார்பாக சோலைநகர் வடக்கு தெற்கு மீனவ பொதுமக்களுடன் இணைந்து முதலமைச்சரிடம் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. இதனை பரிசீலனை செய்து விரைவில் நடவடிக்கை எடுப்பதாக முதலமைச்சர் ரங்கசாமி உறுதியளித்துள்ளார். நிகழ்ச்சியில் சோலைநகர் தெற்கு பகுதி பஞ்சாயத்தாரும் வடக்கு பகுதி மீனவ மக்களும் மற்றும் திமுக நிர்வாகிகளும் உடனிருந்தனர். புதுவை மாநிலம் சாரம் எஸ்ஆர்எஸ் அரசு உயர்நிலைப் பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் அப்பள்ளியில் பயிலும் அனைத்து மாணவர்களுக்கும் பரிசு பொருட்கள் வழங்கினர். சாரம் எஸ்ஆர்எஸ் அரசு உயர்நிலைப் பள்ளியில் முன்னாள் மாணவர் குழு ஆரம்பிக்கப்பட்டு 4 ஆண்டுகள் முடிந்து 5ஆம் ஆண்டு துவக்கத்தை முன்னிட்டு குழுவின் சார்பில் பள்ளியில் பயிலும் 200 மாணவர்களுக்கும் நோட்டு மற்றும் பேனா ஆகியவற்றை முன்னாள் மாணவர்கள் தங்கள் சொந்த செலவில் வழங்கினர். பள்ளி தலைமை ஆசிரியர் பத்மாவதி தலைமை தாங்க முன்னாள் பள்ளி ஆசிரியர் அண்ணாமலை மற்றும் முன்னாள் மாணவர்கள் மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினர். தொடர்ந்து முன்னாள் ஆசிரியர் அண்ணாமலை மாணவ மாணவிகளுக்கு அறிவுரை வழங்கினார். முன்னதாக குழு ஆரம்பிக்கப்பட்ட நாளை முன்னிட்டு நினைவாக மரக்கன்று ஒன்றும் நடப்பட்டது. நிகழ்ச்சியில் பள்ளியின் அனைத்து ஆசிரியர்கள், அலுவலக ஊழியர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி சோபுகை ஷிடோ ரியோ ஃபெடரேஷன் மாணவர்கள் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். புதுச்சேரி சோபுகை ஷிடோ ரியோ ஃபெடரேஷன் மாணவர்கள் பெங்களூரில் நடைபெற்ற தென்மண்டல கராத்தே சாம்பியன்ஷிப் மற்றும் சென்னை நகரில் நடைபெற்ற ஆல் இந்தியா ஷிடோ ரியோ கராத்தே போட்டி ஆகியவற்றில் பங்கேற்று பதக்கம் வென்று சாதனை புரிந்துள்ளனர். இந்த மாணவர்களுக்கு பயிற்சியாளர்களான கரம்சங் ஜி, சபரிகாந்த் எம், தனசூர்யா, கலையரசன் ஆகியோருடன் புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து வாழ்த்து மற்றும் ஆசி பெற்றனர்.
மேலும் சென்னை நகரில் நடைபெற்ற போட்டியில் மாணவர்கள் ஜப்பான் நாட்டை சேர்ந்த சோகே கென்யூ மபினி அவர்களிடம் பரிசுகள் பெறும் வாய்ப்பை பெற்றனர். இவர் ஷிடோ ரியோ கராத்தே தோவின் 3ஆம் தலைமுறை தலைமைக்குரியவர். அவர் இதுகுறித்து நிர்வாகிகள் கூறுகையில், இந்த பெருமை மிக்க சாதனைகள் அனைத்தும் ஆல் இந்தியா ஷிடோ ரியோ கராத்தே பெடரேஷன் பொதுச் செயலாளர் ஹன்சி அல்தாப் ஆலாம் அவர்களின் அயராத உழைப்பு மற்றும் வழிகாட்டுதலால் சாத்தியமாகியுள்ளன. மேலும் சோகே கென்யூ மகுனி அவர்களை இந்தியாவிற்கு கொண்டு வந்து சென்னை நகரில் மாணவர்களுக்கு சிறப்பு பயிற்சி மற்றும் வழிகாட்டுதலை வழங்க செய்ததற்காக ஆல் இந்தியா ஷிடோ ரியோ கராத்தே பெடரேஷன் தலைவர் சென்சை பிரேம்ஜித் சிங் மற்றும் பொதுச் செயலாளர் ஹன்ஷி அல்தாப் ஆலம் ஆகியோரின் தலைமையை மனமார்ந்த நன்றியுடன் பாராட்டுகிறோம். அதேபோல் கராத்தே இந்தியா ஆர்கனைசேஷன் தலைவர் ஹன்ஷி பரத் சர்மா மற்றும் தென்னிந்திய கராத்தே பெடரேஷன் பொதுச் செயலாளர் பார்கவ் ரெட்டி ஜே ஆகியோரின் தொடர்ந்த ஊக்கம் மற்றும் ஆதரவிற்கும் நன்றி தெரிவிக்கிறோம். மேலும் உலக கராத்தே பெடரேஷன் மற்றும் ஆசிய கராத்தே பெடரேஷன் நீதிபதி கரம்சம் ஜி அவர்கள் தென்னிந்தியா கராத்தே பெடரேஷனில் ரெஃபரி கமிஷன் உறுப்பினராக நியமிக்கப்பட்டிருப்பதை பெருமையுடன் பகிர்ந்து கொள்கிறோம் என்றனர். ராகுல் காந்தியை இழிவுபடுத்திய புதுச்சேரி பாஜகவின் மீது வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தி மகிழா காங்கிரஸ் சார்பாக ஐஜி அலுவலகத்தில் புகார் மனு வழங்கப்பட்டது. பாஜக சார்பாக 2 தினங்களுக்கு முன்பு காங்கிரஸ் அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டம் புதுச்சேரியில் நடைபெற்றது. இதில் பாஜக நிர்வாகிகள் சிலர் காங்கிரஸ் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ராகுல் காந்தியின் படத்தை அவமதிக்கும் வகையில் ஈடுபட்டுள்ளதாக கூறி புதுச்சேரி மகிழா காங்கிரஸ் மாநில தலைவி நிஷா தலைமையில் 50க்கும் மேற்பட்ட பெண்கள் கடற்கரை சாலையில் உள்ள ஐஜி அலுவலகத்தில் பாஜக நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தி புகார் மனு வழங்கினர். அனைவருக்கும் வணக்கம். 2ஆம் தேதி செப்டம்பர் 2ஆம் தேதி அன்று புதுச்சேரி மாநில பாஜகவுடைய தலைமையில் போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தின் நிகழ்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகுல் காந்தி அவர்களையும் மதிப்புக்குரிய வருங்கால பாரத பிரதமர் ராகுல் காந்தி அவர்களையும் அவர்களுடைய குடும்பத்தையும் கொச்சைப்படுத்தணுங்கிற எண்ணத்துக்காகவே அவர்களுடைய செயல்பாடு இருந்தது. அந்த செயல்பாட்டில் பார்த்தீங்கன்னா, வருங்கால பாரத பிரதமர் தன்னலமற்ற தலைவர் ராகுல் காந்தியுடைய உருவப்படத்தை காலனியினால அவமானப்படுத்தியதும் கொச்சையான வார்த்தைகள்ல விநாயகருக்கு திருக்கல்யாணம் நடைபெறும் ஒரே தலம் மற்றும் விநாயகர் கோவிலின் சிறப்புகள். உலக புகழ்பெற்ற ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவில் புதுச்சேரி நகரின் மையத்தில் ஆளுநர் மாளிகை மற்றும் அரவிந்தர் ஆசிரமத்திற்கு நடுவில் அமைந்துள்ளது. இந்த விநாயகர் கிழக்கு திசை நோக்கி அருள் பாலிக்கிறார். இந்தியாவில் விநாயகருக்கு தங்கத்தால் ஆன மூலஸ்தான கோபுரம் இங்கு மட்டுமே உள்ளது. விநாயகருக்கு இங்கு மட்டும்தான் திருக்கல்யாணம் நடைபெறுகிறது. புதுச்சேரி வரலாற்றுடன் மணக்குள விநாயகர் கோவில் நெருங்கிய தொடர்பு கொண்டுள்ளது. இந்த ஆலயம் ஆன்மீக தலமாகவும் சுற்றுலா தலமாகவும் பிரபலமாக உள்ளது. கோவில் 8000 சதுர அடியில் அமைந்துள்ளது. பழமையான கோவில் அருகே இருந்த விநாயகர் கோவில் மக்களின் தொழில்கள் மற்றும் நெசவு பணிகளின் முதன்மையான இடமாக விளங்கியது. மகாகவி பாரதியார் 1908 முதல் 1918ஆம் ஆண்டு காலத்தில் இங்கு தங்கி நான்மணி மாலை பாடல்கள் எழுதினார். யாழ்ப்பாணத்தை சேர்ந்த கந்தையா பிள்ளை, பெரியசாமி பிள்ளை, மாணிக்க பிள்ளை போன்றவர்கள் மணக்குள விநாயகரை பற்றிய பாடல்களை படைத்தனர். மணக்குள விநாயகர் கோவில் 5 வெளிநாட்டு ஆட்சிகளை கண்டுள்ளது. புதுச்சேரி நகரம் பலமுறை படையெடுத்தாலும் கோவில் சேதமின்றி தப்பியது. பிரம்மோற்சவம் ஆவணி மாதத்தில் 25 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. அனைத்து குலத்தினரும் விழா ஏற்பாடுகளை செய்கின்றனர். மணக்குள விநாயகர் ஆலயம் காணாபத்திய ஆகம விதிப்படி அமைக்கப்பட்டுள்ளது. விநாயகருக்கு தங்க கவசம் 5 கிலோ தங்கத்தில்
91.66 தரத்தில் தயாரிக்கப்பட்டுள்ளது. விநாயகர் சதுர்த்தி மற்றும் ஆங்கில புத்தாண்டு அன்று கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றதாக விளங்குகிறது. அந்த வகையில் மணக்குள விநாயகர் ஆலயத்தின் 69வது பிரம்மோற்சவ விழா கடந்த 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து விநாயகருக்கு தினமும் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று பல்வேறு வாகனங்களில் வீதி உலா நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வான சித்தி புத்தி விநாயகருக்கு திருக்கல்யாணம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக புதுச்சேரி காந்தி வீதியில் வேதபுரீஸ்வரர் கோவிலில் இருந்து சிவன் பார்வதி ஊர்வலமாக வரவழைக்கப்பட்டனர். தொடர்ந்து சித்தி புத்தி விநாயகர் பூக்களால் அலங்கரிக்கப்பட்டு மாலை மாற்றும் நிகழ்வு வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு விநாயகரை வழிபட்டனர். பாஜக சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தான் பிறந்தநாளை ஒட்டி அரசூர் பகுதியில் சுமார் 300க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநில பாஜக சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தான் பிறந்தநாள் விழா வருகிற 8ஆம் தேதி ஊசுடு சட்டமன்ற தொகுதி முழுவதும் கொண்டாட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதன் ஒரு பகுதியாக ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அரசூர் பகுதியில் சீனு ஏற்பாடு செய்த பிறந்தநாள் விழா நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தான் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். முன்னதாக புத்துமாரியம்மன் கோவிலில் சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் கோவில் வளாகத்தில் நடைபெற்ற பிறந்தநாள் விழாவில் கேக் வெட்டி ஆளுயர மாலை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். முன்னதாக பட்டாசு வெடித்து சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தானுக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட 300க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு புடவை மற்றும் சர்க்கரை வழங்கி நிகழ்ச்சியை சிறப்பித்தார். இந்த நிகழ்ச்சியில் முக்கிய பிரமுகர்கள் இளவரசன், கிருஷ்ணமூர்த்தி, ராஜேந்திரன், குமார், செந்தில், ராஜா, அரசூர் பாஜகவினர் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பேரம்பை காலனியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் 108 பால்குட அபிஷேகம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் பேரம்பை காலனி பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் கடந்த ஜூலை மாதம் 14ஆம் தேதி மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து தினந்தோறும் சுவாமிக்கு மண்டல பூஜை அபிஷேகங்கள் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றன. இந்த நிலையில் 48வது நாள் மண்டல பூஜை பூர்த்தி விழா நடைபெற உள்ளதை முன்னிட்டு மங்கள இசையுடன் அனுஜை, விநாயகர் பூஜை, மகா கணபதி ஹோமம், மகாலட்சுமி ஹோமம், நவகிரக ஹோமம், பூர்ணாகுதி, மகா தீபாராதனை ஆகிய நிகழ்ச்சிகளும் அதனைத் தொடர்ந்து 108 பால்குட அபிஷேகம் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் திரளான பெண்கள் கலந்து கொண்டு 108 பால்குடம் எடுத்து அம்மனுக்கு தங்களது பொற்கரங்களால் பாலாபிஷேகம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பெரம்பை கிராம பொதுமக்கள் மற்றும்
ஆலய நிர்வாகிகள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். விழுப்புரம் வடக்கு மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் இல்ல திருமண விழாவில் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றனர். மாவட்ட மக்கள் செய்தி தொடர்பாளர், விழுப்புரம் வடக்கு மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினருமான செல்வி ராமசரவணன் அவர்களின் இல்ல திருமண விழா தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் செஞ்சி சேர்மன் முக்தியார் அலி மஸ்தான் வரவேற்புரையாற்றினார். நெடுஞ்செழியன், விஜயகுமார், சாந்தி, சுப்பிரமணியன், நாராயணமூர்த்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான், விழுப்புரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர், விழுப்புரம் மத்திய மாவட்ட செயலாளர் டாக்டர் லட்சுமணன், திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் பாலாஜி, காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன், முன்னாள் சேர்மன் VMR சிவா, விழுப்புரம் மத்திய மாவட்ட அயலக அணி தலைவர் ஹலீல்பாய், ஒன்றிய செயலாளர்கள் முரளி, ராஜி, மைதிலி ராஜேந்திரன், புஷ்பராஜ், பாஸ்கர், ஊராட்சி மன்ற தலைவர் சிவக்குமார், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் முத்துவேல், எரையூர் ரவிச்சந்திரன், வானூர் அழகுவேல், மாவட்ட குழு உறுப்பினர் கௌதம், கீழ்கூத்தப்பாக்கம் ஐயப்பன், காரட்டை ஜோதி பிரகாஷ், பொம்மூர் சிவபெருமாள், ராயபுதுப்பாக்கம் ஏழுமலை, தேர்குணம் கிருஷ்ணராஜ், அச்சரம்பட்டு வினோத்குமார், கடகம்பட்டு செந்தில், பெரிய கொழுவாரி சக்திராம், முரளி, ஞானக்கல்மேடு ராஜகுரு, பாண்டியன், புருஷோத்தமன், புளிச்சம்பள்ளம் சண்முகம் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர். விழுப்புரம் மாவட்டம் மயிலம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட மயிலத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை முன்னாள் அமைச்சர் செந்திமஸ்தான் துவக்கி வைத்தார். விழுப்புரம் மாவட்டம் மயிலம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட மயிலத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் துவக்கி வைத்தார். இந்த முகாமில் மயிலம், தென் ஆலப்பாக்கம், தென் கவுப்பாக்கம் ஆகிய கிராமப்புற பகுதிகளை சேர்ந்த பொதுமக்கள் மகளிர் உரிமை தொகை, கலைஞர் காப்பீட்டு அட்டை, ஆதார் புதுப்பித்தல், மருத்துவ பரிசோதனைகள், வேளாண் துறை சார்ந்த கோரிக்கைகள், பட்டா மாற்றம், மின் இணைப்பு மாற்றம், குடும்ப அட்டை பெயர் சேர்த்தல், நீக்கல் உள்ளிட்ட அரசு சார்ந்த அனைத்து துறைகளிலும் பொதுமக்களின் குறைகள் மனுக்களாக பெறப்பட்டன. முகாமில் மயிலம் வட்டார வளர்ச்சி அலுவலர் சிவக்குமார், மணிமாறன் ஆகியோர் வரவேற்றனர். இதில் மயிலம் ஒன்றிய குழு பெருந்தலைவர் யோகேஸ்வரி மணிமாறன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் டாக்டர் மாசிலாமணி, வழக்கறிஞர் சேதுநாதன், மயிலம் ஒன்றிய செயலாளர் மணிமாறன், ஒன்றிய குழு உறுப்பினர் செல்வகுமார் உள்ளிட்ட துறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ராகுல் காந்தியை இழிவுபடுத்திய பாஜகவினர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும். மகிழா காங்கிரஸ் சார்பாக IG அலுவலகத்தில் புகார். திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் முதலமைச்சரிடம் மனு அளித்தார். விநாயகருக்கு திருக்கல்யாணம் நடைபெறும் ஒரே தலம் மணக்குள விநாயகர் கோவிலின் சிறப்புகள். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.